ஓம் ஆதித்யாய நமக. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன். 2026 விருச்சிக ராசி பலன்கள். கடவுள் கண் திறந்து பார்க்க போகிறார். இந்த தலைப்புல தான் நான் இதுல பேசியிருக்கேன். இப்ப கடவுள் கண் திறந்து பார்க்க போகிறார் அப்படின்னா இத்தனை நாள் அவர் உங்களை பார்க்கலையா அப்படிங்கிற அர்த்தம் இல்லை. பார்த்துட்டு தான் இருந்தாரு. ஆனா, கடவுள நீங்க பார்த்திருப்பீங்க. கடவுள் உங்க பக்கம் திரும்பி இருக்க மாட்டாரு. ஆனா, இப்ப திரும்பக்கூடிய ஒரு நிலை 2026ல வரும். இது வழக்கமா எல்லாரும் சொல்ற பலன் தானே! அப்படிங்கிற மாரி நீங்க எடுத்துக்க வேணாம். ஏன்னா கேட்டு, கேட்டு நீங்களே அலுத்து போயிருப்பீங்க. கோடீஸ்வர யோகம், ஜாக்பாட் கிடைக்கும், அள்ளி குடுத்துருவாரு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது அவங்க சொல்றது கொஞ்சம் அதிகமா இருக்க ஒழிய, மத்தபடி கிரகங்கள் மாறும்போது, பெயர்ச்சி ஆகும்போது, உங்க வாழ்க்கையில சில மாற்றங்கள் நடந்துகிட்டு தாங்க இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன். உங்க ஜாதகத்துல இப்ப நீங்க விருச்சிக ராசி, ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு வந்து குரு பகவான் ஜூன் மாசம் 1ஆம் தேதி பயிற்சியாகவே வரப்போறாரு. இப்ப வந்து உங்க ராசிக்கு 8ல இருக்கக்கூடிய குரு பகவான் 9ஆம் வீட்டுக்கு வருவாரு. இந்த 9ஆம் வீட்டுக்கு வரக்கூடிய குரு பகவான் வந்து உங்களுக்கு நிச்சயமா ஒரு இடமாற்றத்தை ஏற்படுத்துவாரு. நீங்க எங்க இருக்கிற இடத்துல இருந்து நீங்க வேற ஒரு இடத்துக்கு இடம் பெயர்ச்சி ஆவீங்க. அது எப்படி அப்படின்னா, சில பேர் வந்து வீடு புதுசா வீடு கட்டி, புதுசா வீட்டுக்கு போற மாரி இருக்கும். இல்ல ஒரு சிலர் வாடகை வீட்ல இருந்தாங்கன்னா, அவங்க வாடகை வீடு மாத்தி போற மாரி இருக்கும். சில பேரு வேலை விஷயமா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுற மாரி இருக்கும். வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி பண்றவங்களுக்கு, வெளிநாடு வேலைக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கும். வெளிநாட்ல இருக்கவங்க இந்தியாவுக்கு வந்து சுற்றுலா தலங்கள், கோயில்களுக்கெல்லாம் போற மாரி அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு அமையும். அதேபோல இந்தியால இருக்கிறவங்க, அ சில புண்ணிய தலங்களுக்கு, நீண்ட தூரம் இருக்கிற சில கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு வரக்கூடிய அந்த நிலை வந்து விருச்சிக ராசியில இருக்கவங்களுக்கு நிச்சயமா உண்டாகும். இது வந்து கோச்சார ரீதியா கிரகங்கள் மாறும்போது இது நடந்தே தீரும். ஒரு சிலர் சொல்லுவாங்க, "நான் எங்கேயும் போமாட்டேன். எனக்கு சொந்தமா ஊர்லயே வேலை இருக்கு. கடை வச்சிருக்கேன். நான் கடைய விட்டுலாம் எங்கேயும் முடியாது." அப்படிம்பாங்க. ஆனா இந்த 9ஆம் இடத்துக்கு குரு வரும்போது அவருக்கு இடப்பெயர்ச்சி எப்படி இருக்கும்னா, இப்ப வீட்ல கடை முடிச்சுட்டு வீட்டுக்கு போவாங்க. வீட்ல இருந்து டெய்லி கடைக்கு போயிட்டுருப்பாங்க. ஆனா, ஏதோ ஒரு காரணத்தினால அவரு வந்து வீட்டுக்கு போகாம கடையிலேயே தங்கக்கூடிய நிலைமை வந்து இந்த 9ஆம் இடத்துல குரு வரும்போது உண்டாகும். இப்படி கிரகங்கள் வந்து மாறும்போது சில மாற்றங்கள் உண்டாகும். அந்த மாற்றங்கள் வந்து கிரக பெயர்ச்சினால நடக்குதுங்கிற விஷயம் வந்து எல்லாருக்கும் தெரியாது. அது வந்து கோச்சார் ரீதியா கிரகங்கள் மாறும்போது பல விஷயங்கள நடத்தும். அப்படி கிரகங்கள் மாறும்போது உங்க ராசிக்கு பலன்கள் மாறாது அப்படின்னு இல்ல, மாறும். அத புரிஞ்சுக்கணும். அத விட்டுட்டு புதுசா வந்து சாதாரணமா வேலைக்கு போயிட்டுருப்பாரு. அவருக்கு கோடீஸ்வர யோகம் வருதுன்னா எப்படி வரும்? வராது. ஆனா அவருக்கு ஜாதக ரீதியா பலன்கள் வந்து என்ன பலன் கிடைக்கணுமோ, அதேபோல கோடீஸ்வர யோகம் கிடைக்கணும் அப்டின்னா, அந்த நிலை வந்து அவங்களுக்கு உருவாகும். அது திசா புத்திகள்ல உருவாகும். அவருடைய ஜாதகத்துல கிரக பலம் இருக்கும். அது மாரி உருவாகும். அந்த பித்ரு தோஷங்கள் வந்து குறையும்போது, அ அதுக்கான வழிபாடு செய்யும்போது, அதேபோல பார்த்தீங்கன்னா, இந்த முடக்கு, திதி சூனியம் இதெல்லாம் சரி பண்ணும்போது, அந்த ஜாதகம் வந்து நல்ல பலன்கள அடையுது. இப்படி இப்ப விருச்சிக ராசிக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, விருச்சிக ராசியில பொறந்திருக்கவங்க எல்லாருக்குமே இந்த குரு பெயர்ச்சி வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா, குரு பகவான் வந்து அடுத்த வருஷம் ஜூன் 1ல அ வந்து உங்க ராசிக்கு இப்ப 8ல குரு இருக்காரு. மறைஞ்சிருக்காரு. அவர் வந்து 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துக்கு வர்றாரு. பாக்கியஸ்தானத்துக்கு வரக்கூடிய குரு, அங்க இருந்து குருவோட 5ஆம் பார்வைய உங்க ராசிய பார்க்க போறாரு. பொதுவா ராசிய வந்து குரு பார்க்கிறாரு அப்படின்னாவே பல விஷயங்கள் வந்து சக்சஸ் ஆகும். அவருக்கு தடைகளே இருக்காது. எல்லாத்துலயும் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாரு. முயற்சி செய்ற காரியங்கள் பூரா அவருக்கு வந்து ஒரு நல்ல பலன தான் குடுத்துட்டு இருக்கும். அதேபோல பார்த்தீங்கன்னா, 9ஆம் இடத்துல குரு வந்து உங்களுக்கு உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு உச்சம் பெற போறாரு. 9ஆம் இடங்கிறது கோயிலு. கோயில்ல இருக்கிற குரு பகவான் வந்து இறைவன் மாரி, கடவுள் மாதிரி. அதனால தான் உங்க ராசிய குரு பார்க்கிறத கடவுளே கண் திறந்து பார்க்க போகிறாருன்னு நான் சொல்றேன்.
ஏன்னா உங்க ராசிய பார்க்கும்போது, உங்களுக்கு 12 கட்டமும் மற்ற எந்த முயற்சியில நீங்க ஈடுபடுறீங்களோ, எந்த இப்ப தொழிலோ, இல்ல உங்களுடைய வருமானத்துக்கான ச முயற்சிகளோ, அல்லது உங்களுடைய பல பிரச்சனைகளோ எல்லாமே உங்களுக்கு சாதகமா முடியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இது வந்து எல்லா ராசிக்குமே பொருந்தும். குரு பார்வை ராசிக்கு இருக்கு கோச்சார் ரீதியே கிடைக்கும்போது, பல விஷயங்கள் அவருக்கு சக்சஸா ஆகும். அதேபோல சாதகமான நிலைய உருவாக்கும். இந்த நிலையில தான் குரு பகவான் வந்து இப்ப அடுத்த வருஷம் கிரக பயிற்சி அப்படின்னு பார்க்கும்போது, குரு பகவான் மட்டும் தான் பயிற்சி ஆகுறாரு. மற்ற கிரகங்கள்லாம் அப்படியே தான் இருக்கும். இப்ப உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்க குரு பகவான் வந்து மே ஜூன் மாசம் 1ஆம் தேதி மே கடைசி வரையும் வந்து 8ல தான் இருப்பாரு. ஜூன் 1ஆம் தேதி 9ஆம் இடத்துக்கு மாறுறாரு. அவருடைய குருவோட பார்வை வந்து முதல்ல அவருக்கு 5, 7, 9ங்கிற பார்வை இருக்கு. இதுல 5ஆம் பார்வையா உங்க ராசிய தான் பார்க்க போறாரு. பல விஷயங்கள் உங்க முயற்சிகள், அதாவது உங்க நிலைமைக்கு, உங்க கிரக நிலைகளுக்கு தகுந்தவாறு வெற்றிய வந்து கண்டிப்பா குடுப்பாரு. அதேபோல 7ஆம் இடம், 7ஆம் பார்வை வந்து உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல வருது. அந்த 3ஆம் இடத்த பார்க்கையில எல்லாமே வந்து அந்த இடத்த வந்து ஒரு தைரிய ஸ்தானம், வெற்றி ஸ்தானம் அப்படிம்பாங்க. ஜெயஸ்தானம்பாங்க. அந்த இடத்துல வந்து குருவோட பார்வை இருக்கும்போது, உங்களுக்கு பல வெற்றிகள் கிடைக்கும். அதேபோல நீங்க அது வந்து உங்களுக்கு வரக்கூடிய தகவல்கள சொல்லக்கூடிய இடம். பல தகவல்கள் வந்து உங்களுக்கு சாதகமாவே உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கும். அதேபடி எதிர்பார்க்கிற பல விஷயங்கள் உங்கள தேடி வரும். நல்ல விஷயங்களா வரும். அதேபோல பார்த்தீங்கன்னா, 3ஆம் இடம் சகோதரரோட ஸ்தானம்னு நம்ம சொல்றோம். சகோதரர் இருக்கிறவங்களுக்கு சகோதரர்களால பல நன்மைகள் நடக்கும். அதேபோல டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கும். மேலும் வந்து அந்த காலபுருஷனுக்கு 10ஆம் இடமா இருக்கு. உங்களுக்கு 3ஆம் இடமா இருக்கிறது காலபுருஷனுக்கு 10ஆம் இடம். அதனால தொழில் சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு வளர்ச்சிய குடுக்கும். நல்ல ஒரு நிம்மதியான அதேபோல அதில இருந்த சிக்கல்கள்லாம் விலகும். சில பேருக்கு வந்து நல்ல வேலை கிடைக்கும். வேலை கிடைக்கிறதுக்கான நல்ல தகவல்கள்லாம் வந்து சேரும். அதேபோல அவரு குரு பார்வை வந்து அவருக்கு 9ஆம் பார்வை இருக்கு. அது 5ஆம் இடத்துக்கு விழுகுது. உங்க ராசிக்கு 5ஆம் இடம். அது வந்து காலபுருஷனுக்கு 12ஆம் இடமா இருக்கா, பார்த்தீங்கன்னா, வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்கும். வெளிநாடு போற வாய்ப்பு, வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி பண்றவங்களுக்கு இந்த நேரம் வந்து மிக சாதகமான விஷயங்கள். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, உயர்கல்வி படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். மனசுல வந்து நல்ல ஒரு நிம்மதி, அதே சமயத்துல ஆசைகள்லாம் நிறைவேறும். அதேபோல அந்த ஊக வணிகம்னு சொல்லுவாங்க. மனசுல கணக்கு போட்டு பண்ற விஷயங்கள் வந்து இந்த 5ஆம் இடத்த தான் சொல்லும். ஷேர் மார்க்கெட்லாம் மனசுலயே கணக்கு போட்டு பண்றது தான். எதிர்பார்ப்ப வச்சு பண்றது. அந்த எதிர்பார்ப்புகள் வந்து சாதகமா இருக்கும். இந்த குரு பயிற்சி வந்து உங்களுக்கு 9ஆம் இடத்துல குரு பகவான் வந்து இருக்கும்போது, நீங்க எதிர்பார்க்கிற பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா நடக்கும். அதேபோல விருச்சிக ராசியில இருக்கவங்களுக்கு குழந்தை இல்லாம இருந்தா, அவங்களுக்கு குழந்தை பிறக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்கும். இப்ப இருக்க நிலையில குரு பகவான் வந்து 8ஆம் இடத்துல மறைஞ்சிருந்தாலும், உங்க தனஸ்தானத்த பார்த்துட்டு இருக்காரு. குடும்பஸ்தானத்த பார்த்துட்டு இருக்காரு. திருமண விஷயங்கள், குடும்ப விஷயங்கள், குழந்தைங்க விஷயங்கள்ல உங்களுக்கு ஒரு த நல்லதா நடந்துகிட்டு இருக்கும். இன்னும் சில பேருக்கு வந்து திருமணம் ஆகி இந்த காலகட்டங்கள்ல குடும்பம் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இன்னும் சொல்லப்போனா, அ குரு பகவான் வந்து உங்களுக்கு 6வது மாசம் தான் 1ஆம் தேதி தான் அங்க உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு வராரு. அதுக்கு முன்னால 8ஆம் இடத்துல இருக்காரு. இந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வை வந்து உங்களுக்கு அ மிக சாதகமான பல விஷயங்கள நடத்தி கொடுக்கும். ஏன்னா, அந்த 8ஆம் இடத்துல இருக்க குரு பகவானுடைய பார்வை பார்த்தீங்கன்னா, உங்க ராசிக்கு அ ந 4ஆம் இடத்துல இருக்கும். அதனால 4ஆம் இடத்துல இருக்கும்போது வீடு, மனை, வாகனம், அ அதேபோல தாயோட உறவு நிலை, அதேபோல பார்த்தீங்கன்னா, நீங்க
இந்த கல்வி சம்பந்தமான விஷயங்கள், ஆ அதேபோல சொத்துல இருக்கக்கூடிய சில விஷயங்கள்ல, அந்த நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கும். வாடகை வீட்ல இருந்து சொந்த வீட்டுக்கு போற மாரி இருக்கும். சில பேர் வந்து வாடகை வீட்ல இருந்து வசதி குறைவா இருந்த ஒரு நல்ல வசதியான ஒரு வீட்டுக்கு குடி போற மாரி இருக்கும். இடம் மாறுதல் வந்து கண்டிப்பா இருக்கும். இப்படி வந்து குரு பகவான் வந்து உங்களுக்கு பார்வை பலத்திலேயும் நல்ல பலன்களை குடுத்துட்டு இருப்பாரு. ஆனா, எல்லாரும் என்ன நெனைக்கிறாங்க அப்புட்ன்னா, நான் இப்படி பலன்கள் வந்து சொல்றது, எல்லா சேனல்லயும் சொல்றதையும் நடக்கிறது இல்ல. ஆனா பலன்கள் கெட்ட பலன்களா இருக்கு. பாதிப்ப தான் குடுக்குது அப்டின்னா, உங்க சுய ஜாதகத்துல எப்படி இருக்கு? அதாவது உங்க கிரக நிலைகள் எப்படி இருக்கு? அதேபோல திதி, சூனியம், முடக்கு இந்த மாரி பித்ரு சம்மந்தமான விஷயங்கள்லாம் எப்படி இருக்கு? அதெல்லாம் கொஞ்சம் நீங்க ஜாதகம் பார்த்து அதெல்லாம் சரி பண்ணி, உங்க ஜாதகத்த கொஞ்சம் நல்ல நிலைக்கு வச்சிருந்தீங்கன்னா, வாழ்க்கை நிலையே வந்து சிறப்பா இருக்கும். அ கோச்சார ரீதியா சொல்லக்கூடிய பொது பலன்களையே எல்லாத்தையும் நீங்க நம்பி, அது நடக்கும் அப்படின்னு காலத்த கடத்துறத விட, காலங்கள் வந்து உங்களுக்கு நல்ல சாதகமா இருக்கணும்னு உங்க ஜாதகத்தையும் பார்த்து நீங்க நடத்தணும். இன்னொரு விஷயம், அதுக்காக பொது பலன்கள்ல சொல்லக்கூடிய விஷயங்கள் நடக்காம போகாது. அதான் உதாரணத்துக்கு சொன்னனே, 9ஆம் இடத்துக்கு குரு வராரு அப்படின்னா, அதுக்கு ஒரு பலன்கள் இருக்கு. கண்டிப்பா இருக்கு. அது உங்க ஜாதகத்துக்கு தகுந்த மாரி அந்த பலன்கள குடுக்கும். இப்ப அடுத்த நிலைய பார்ப்போமே. இப்ப வந்து உங்களுக்கு அடுத்து சனி பகவான் வந்து உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்காரு. அதேபோல ராகு பகவான் வந்து உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்காரு. ஆ அதேபோல கேது பகவான் பார்த்தீங்கன்னா, உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்காரு. அது முக்கிய கிரகங்கள். அப்டின்னா, இது வந்து நீண்ட காலத்துக்கு ஒரு ராசியில இருக்கக்கூடிய கிரகங்கள். பெயர்ச்சியும் அப்படிதான் இருக்கும். அதனால தான் நம்ம வந்து எப்பவும் அ குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சிய முக்கியமா பார்க்குறோம். இந்த பெயர்ச்சிகள்ல சில முக்கியமான விஷயங்கள் வாழ்க்கையில திருப்புமுனை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் நடக்குது. அப்படி நடக்கிற விஷயங்கள தான் நம்ம வந்து பதிவுகள்ல போட்டு வரோம். அந்த படி பார்க்கும்போது 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரு. சனி பகவான் வந்து 5ஆம் இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா, குலதெய்வம் சம்மந்தமான விஷயங்கள்ல உங்களுக்கு ஒரு நல்ல நிலை இருக்கும். அதேபோல பூர்வீகத்துல இருக்கக்கூடிய பூர்வீகம் சம்பந்தமான எண்ணங்கள் வந்து உங்கள்ட்ட அதிகமா இருக்கும். பூர்வீகத்துக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதே மாரி தொழில்ல முன்னேறணும், தொழில் விஷயமா, வேலை விஷயமான சிந்தனைகள் வந்து உங்களுக்குள்ள அதிகமா இருக்கும். ஏன்னா, ஆழ் மனத சொல்லக்கூடிய விஷயம் 5ஆம் இடம். அங்க சனி பகவான் இருக்காருன்னா, அவரு தொழில் காரகன். அதனால இந்த தொழில் விஷயமான அ உங்களுடைய எண்ணங்கள் வந்து அதிகமா இருக்கும். முன்னேற்றத்த எப்படி கொண்டு வரது? வளர்ச்சி எப்படி கொண்டு வரது? அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து உங்களுக்கு அதிகமா இருக்கும். அது அந்த மாரி விஷயங்கள வந்து சனி பகவான் 5ஆம் இடத்துல இருக்க நிலையில உங்களுக்கு குடுத்துட்டு இருப்பாரு. இப்ப ராகு பகவான் 4ஆம் இடத்துல இருக்காரு. ராகு வந்து 4ல இருந்தாலே உங்களுக்கு எல்லாமே அ உங்களுக்கு வந்து செலவுகள வந்து அதிகம் ஏற்படுத்துவாரு. ஏன்னா, உங்க எண்ணங்கள் எல்லாத்துலயும் வந்து எல்லாமே ஒரு பிரம்மாண்டமா தான் தோணும். இப்ப ஒரு பைக் வாங்கணும்னு நெனச்சா, "ஏன் பைக் வாங்குறோம்? கார் வாங்குவோம்." அப்படிங்கிற எண்ணம் வரும் உங்களுக்கு. அதேபோல ஒரு ட்ரெஸ் எடுத்தாலும், சாதாரண விலையில எடுக்கிறத விட, ஒரு அதிகபட்ச விலையில என்ன ட்ரெஸ் இருக்கும்? அப்படி எடுப்போம் அப்படின்னு இருக்கும். அது மாரி யாருக்காவது டொனேஷன் குடுக்குறதுனா கூட, எ ஒரு குறிப்பிட்ட அளவுன்னு இல்லாம, உங்களுடைய பெருமைய நெனச்சு அதிக அளவு டொனேஷன் குடுக்குற மாரி இருக்கும். இப்படி உங்க எண்ணங்கள் வந்து ரொம்ப பெருசா பிரம்மாண்டமா அடையும். எது செஞ்சாலும் அதுல வந்து செலவுகள வந்து அதிகமா ஏற்படுத்துற மாரி இருக்கும். இது 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான். அதேபோல வெளிநாடு போறது, வெளியூர் போறது, அதிக இடங்களுக்கு சுற்றி வரக்கூடிய ஆர்வமும் உங்களுக்கு இருக்கும். 4ல இருக்கக்கூடிய ராகு அந்த மாரி ஒரு எண்ணத்த குடுப்பாரு. அ அதேபோல 10ல கேது பகவான். கேது பகவான் 10ல இருக்கையில, தொழில்ல வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் நம்ம வந்து இத செய்யணும், அத செய்யணும் அப்படிங்கிற மாரி ஒரு எண்ணத்த உருவாக்குவாரு. அதேபோல ஆ இந்த தொழில்ல வந்து ஒரு ஒழுங்குமுறை ஏற்படுத்துறது, கட்டுப்பாட்டுல எல்லாத்தையும் வச்சிருக்கிறது, ஆ அதேபோல தேவையில்லாத செலவுகள குறைக்கிறது, இப்படியே இருக்கும். சில பேருக்கு வந்து ஆன்மீக
விஷயங்கள வந்து தொழில்ல கொண்டு வருவாங்க. அதாவது தொழில் செய்ற இடத்துல வந்து ரொம்ப பயபக்தியா இருக்கிறது. அதேபோல இந்த தொழில் விஷயங்களுக்காக வந்து ரொம்ப அதிக ரிஸ்க் எடுக்க விரும்ப மாட்டாங்க. இந்த 10ஆம் இடத்துல கேது இருக்கும்போது, அதிக ரிஸ்க்க விரும்ப மாட்டாங்க. போதும் இருக்கிறத வச்சு நம்ம செய்வோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். அதுவே ஒரு பாதுகாப்பான நிலைய வந்து கொடுக்கும். அதுக்காக தொழில்ல தடை ஏற்படும்னு சொல்ல முடியாது. தடைங்கிறது வேற. அது முற்றிலும் வந்து தொழில் செய்யக்கூடாது, வேலை செய்யக்கூடாது அந்த மாரி பண்ணும். அந்த மாரி இருக்காது. இது வந்து ஒரு ஒழுங்குபடுத்தக்கூடிய விஷயங்கள செய்யக்கூடியது. இப்படி வந்து உங்களுக்கு குருவோட பார்வை பலன் வந்து 8ஆம் இடத்துல இருக்கும்போதும் சாதகமான நிலைய தான் குடுக்குது. பொதுவா குரு வந்து 8ஆம் இடத்துல இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு திருமண விஷயங்கள், குடும்ப விஷயங்கள் வந்து சரியாவே இருக்கும். ஏன்னா, அவர் வந்து குடும்பஸ்தானத்த குரு பார்வையில பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அது அவருடைய ஜாதகம், பிறந்த ஜாதகத்துல இருக்க மாரி கோச்சார ரீதியா வரும்போது அந்த மாரியே நடக்கும். அந்த மாரி 9ஆம் இடத்துக்கு வரும்போது ராசியே பார்த்துருவாரு. ராசிய பார்க்கும்போது அவருடைய பல விஷயங்கள் வந்து சக்சஸ் ஆகும். இப்படிதான் வந்து விருச்சிக ராசிக்கு பலன்கள் இருக்கு. இது சொல்லி ஆனா நெறைய பேர் எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, பெரிய அளவுக்கு சக்சஸ் கிடைக்கும். பெரிய அளவுக்கு யோகம் வந்துரும் அப்படின்னு நெனைக்கிறாங்க. அது அவங்களுடைய சுய ஜாதகத்த பொறுத்து அ அந்த எண்ணங்கள் வந்து நிறைவேறுமா? இல்லையா? கொடுப்பினை எவ்வளோ இருக்கு? அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கணும். இப்ப இந்த பதிவுல நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அதேபோல இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னா மட்டும் கீழ இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.